அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111. நேரடியாக இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று பார்க்க முடியாதவர்கள் அவர்களுடைய வரவேற்பறையிலேயே மதுரை மீனாட்சியின் திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கும் ஒரு வாய்ப்பு புதிய தலைமுறை வாயிலாக கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் மதுரையிலிருந்து மற்றொரு விருந்தினரும் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் திருமிகு இந்திரா விஜயலட்சுமி இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். மதுரையினுடைய சிறப்புகள் குறித்து பார்த்தோம். இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு பெண்கள் தாலி சரடு மாற்றுவார்கள். இன்றைக்கு இந்த காட்சி திருக்கல்யாண வைபவத்தை காண்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன? அது போன்ற ஐதீகங்கள் இருக்கின்றன. அது குறித்து சொல்லுங்கம்மா இந்திரா விஜயலட்சுமி. நிச்சயமாக. முதலில் உலகெங்கும் வாழக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அதுவும் மதுரையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மிக மிக முக்கியமாக நாங்கள் கருதக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த திருமணம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ரொம்ப அழகாக கேட்டீங்க திலகவதி. திருமணம் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற பந்தத்தில் இணையிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி தெய்வங்களின் வாயிலாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்பவுமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் ஒரு மதுரையின் மகாராணியாக என்றும் எங்கள் மனதில் விளங்கக்கூடிய மீனாட்சி அன்னையின் திருக்கல்யாண வைபவம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. மீனாட்சியோட அழகை பார்ப்பதற்கு அத்தனை லட்சம் மக்களும் அப்படியே கண் குளிர அதை தரிசிப்பதற்காக நேரடியாகவும் இப்படி நேரலையின் வாயிலாகவும் காத்துட்ருக்காங்க. திருமணம் அப்படிங்கிறது நம்ம பண்பில் ஏற்கனவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் நிறைய தாத்பரியங்கள் இருக்குது. ஒரு 2 குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு புதிய ஒரு குடும்பமாக மாறி இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே போகிறோம். அப்படி இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது 2 வேறுபட்ட குடும்பங்களை இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை மண்ணையே இணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வைபவமாக இந்த மீனாட்சி அன்னையுடைய திருமணம் எப்போதும் திகழ்கிறது. ஒரு சமய வேறுபாடு ஏதும் இல்லாமல், வயது வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த திருமணத்தை கொண்டாடுறத எப்பவுமே வழக்கமாக வச்சுருக்கிறோம். இப்போ மதுரை மீனாட்சியுடைய திருமணத்திற்கு மட்டும் என்ன இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, எல்லாருமே அதில் பங்காற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்குது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே வந்திருந்து தன்னால் முடிஞ்ச அளவு அந்த காய்கறிகளெல்லாம் நறுக்கி கொடுத்து அவங்க தன்னுடைய வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கும் மேலே நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே ஒரு ராணி அப்படிங்கிறவங்க தன்னுடைய மக்களை அவ்வளவு தூரம் காப்பாற்றி இந்த மதுரை மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு அத்தனையும் செய்யும்போது எங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து, இப்போ மீனாட்சியை தாயாக நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க, மீனாட்சியை மகளாக நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி தனக்கு ஏற்ற உறவில் அந்த மீனாட்சியை கொண்டாடுவதற்காகவே இந்த நாளை வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த மீனாட்சியுடைய முகத்துடைய அழகு இருக்கு இல்லையா, அதை பார்ப்பதற்காகவே ஓடி வரக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்காங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த திருமண காட்சியை காண்பதற்காக அங்கிருந்தெல்லாம் ஓடி வந்து மதுரையில் வாழ்வாங்க. இந்த ஒரு நாளை மட்டும் யாருமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவு ரொம்ப விசேஷமான நாள். மீனாட்சியுடைய அழகு அப்படி இருக்கும். கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே. அப்படிப்பட்ட மீனாட்சியின் அழகை தரிசிப்பதற்காகவே உலகெல்லாம் இருந்து இன்னைக்கு இங்கே வந்து கூடி திருமணத்தை பார்ப்பாங்க. உண்மையில் ஒரு பெண் அப்படிங்கிறவ எப்படிப்பட்ட சக்தி, எப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்தவள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ பொதுவாகவே இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிற விஷயம் ஆண் குழந்தைக்காக தான் எல்லாருமே செய்வாங்க. ஆனால் மதுரை மண் தான் அதில் வேறுபடுது. இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை தசரதன் கூட செய்திருக்கிறாரு. ஆனால் மலையத்துவசனும் காஞ்சனமாலையும் இந்த யாகம் செய்யும்போது ஒரு பெண் குழந்தை, 3 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை அந்த யாகத்திலிருந்து வந்து அவங்க மடியில் அமர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெண்மைக்குரிய முக்கியத்துவமாக
நிச்சயமாக பெண் ஒரு ஆணிற்கு எந்த தாயாகவும் விதத்திலும் சளைத்தவன் மகளாகவும் இல்லை. ரெண்டும் தோழியாகவும் தெய்வமாகவும் மக்கள் மதுரை மீனாட்சியை பார்க்கிறார்கள். மீனாட்சியின் அழகை சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதனை பாடலாகவே அழகாக பாடியிருக்கிறீர்கள். அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111.